இதில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இதில் யாருமே கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன் வரக்கூடாது. நாம் இந்த வழக்கை கொண்டு வந்த சகோதரிக்கு தான் நம்ம இந்த கிரெடிட் கொடுக்கணும். இது இந்த அரசியல் கட்சி செய்ததா, அந்த அரசியல் கட்சி செய்ததா, யார் ஆட்சியில் இது செய்யப்பட்டது, யார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை போராடிய எந்த அரசியல்வாதிகளும் முதலில் புகார் கொடுத்த சகோதரியை இன்றைய சூழ்நிலை வரை யாருமே அவங்கள பார்த்து ஒரு ஆறுதலே சொல்ல கிடையாது. நம்ம எல்லா பிரச்சனையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வழக்கை இவ்வளவு பரபரப்பான ஒரு வழக்கை தைரியமாக ஒரு பொண்ணு வெளியே கொண்டு வந்துச்சுன்னா, அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்த நபர்கள் கூட இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக போய் அந்த பெண்ணை சந்தித்து ஒரு ஆறுதல் சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணுடைய சகோதரா சொல்லிக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் யாருமே அது பண்ணலை. இன்றைக்கி அந்த பெண் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி குடும்பத்தோடு செட்டில் ஆகிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தேவையில்லை. ஏன்னா அவங்க சட்டப்படி போராடி இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது இப்படி ஒரு தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் போராடி வெற்றி பெற்ற ஒரு வழக்கை தாங்கள் தான் இதை செய்தோன்னு சொல்லி யாரும் கிரெடிட் எடுக்கக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட சகோதரியின் குடும்பத்தின் சார்பாக நான் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா முழுமையாக இந்த வெற்றி முழுமையாக ஒருத்தருக்கு தான் சேரும். அது முதல்ல புகார் கொடுத்த பெண்ணுக்கு தான் இந்த வெற்றி சேரும். அவங்களுடைய தைரியமான மனநிலை அன்னைக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து, அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் 2019 தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிந்த ஒரு வழக்காக தான் இது இருந்தது. அந்த சூழ்நிலையில் வேறு யாராக இருந்தாலும் இந்த சமுதாய கட்டமைப்பில் வெளியே இத்தனை மீடியாவை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் தெரிஞ்சும் அந்த பெண் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த புகார் கொடுத்தாங்க. அந்த குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். இந்த சதிவலையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் தைரியமாக சொன்னாங்க. அந்த பெண் தைரியமான பெண்ணுடைய முயற்சியில் தான் இந்த வழக்கு வெற்றி பெற்றிருக்கு. எந்த அரசியல் கட்சியினுடைய முயற்சியிலையும் இந்த வழக்கு வெற்றி பெறவில்லை. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு உடனே சிபிசிஐடி கொடுத்தாங்க, குண்டாஸ் போட்டாங்க, சிபிஐ கொடுத்துட்டாங்க. இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 4 நபர்கள் இருக்காங்க. மொத்தம் 9 அக்யூஸ்டில் 4 அக்யூஸ்டு 3 கட்சி தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அருளானந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 8வது நபராக இருக்கக்கூடிய அருளானந்தம் அதிமுகவில் இருந்தார். அவரை அதிமுக ஆட்சியிலேயே பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக தீவிரமான ஒரு தொண்டர். அவர் அன்னைக்கு இந்த கேஸில் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். மயூரா ஜெயக்குமார் உட்பட எல்லாத்தையும் விசாரித்தோம். அந்த பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பியூரா திமுக காரர். இப்போ இந்த அக்யூஸ்டில் இவங்க அதிமுக, இவங்க திமுக, இவங்க காங்கிரஸ்ன்னு இப்போ வகைப்படுத்தக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 9 பேரும் மனித மிருகங்கள். அப்படி தான் நம்ம இதில் பார்க்கணும். நான் இன்றைக்கி காலையிலேருந்து நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறேன். ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டோட நேம் மட்டும்தான் பொலிட்டிக்கல் டேக்கோட வருது. நாங்கள் பொலிட்டிக்கல் டேக் போடாதீங்கன்னு சொல்லலை. பொலிட்டிக்கல் டேக் இதுக்கு தேவையில்லை. அவன் மனுஷனே கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அவன் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன்லாம் இல்லை. மொத்தம் 3 கட்சியை சேர்ந்தவன் இருக்கான். எல்லா கட்சியை சேர்ந்தவனும் இருக்கிறான். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக நீதி தான் ஜெயிச்சிருக்கு. நீதி ஜெயிக்கிற காரணமாக இருந்தால் அந்த பெண் தான். இதில் கிரெடிட் எடுக்கணும்னா அந்த பெண் தான் எடுக்கணும். பொள்ளாச்சியில் அந்த ரவுண்டானா வரைக்கும் போராட வரக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை சந்தித்து இது வரைக்கும் ஆறுதல் சொல்ல. சார் 100% நான் இப்பவும் சொல்கிறேன், அவர்கள் எவ்வளவு பெரிய பின்புலமாக இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட 8 சகோதரிகளும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்காங்க. இனியும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இது 2 கவர்மெண்ட் போயிடுச்சு. 2019 எஃப்ஐஆர், 2021 ஒரு கவர்மெண்ட்டு. அந்த 2 வருஷம் பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. இந்த 4 வருஷத்துலையும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இன்னும் வரப்போகிற காலங்களையும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன். இந்த நேரத்தில் தான் நான் சிபிஐக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். காரணம் என்னென்னா, அவர்கள் எங்களுக்கு கொடுத்த முதல் வாக்கு என்னென்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி வெளியே போகாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சத்தியத்தை சிபிஐ காப்பாற்றிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த டிலேயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னோம்னா, இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் நாட்டிலேயே 2வது நீதிமன்றம், ஸ்பெஷல் நீதிமன்றம் இங்கே தான். நிர்பயா வழக்கு டெல்லிக்கு அப்புறம் ஏன் இது லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், நிர்பயா வழக்குக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் உள்ளே போகல. புகார் கொடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையும் விசாரணை அமைப்புகளுக்கு தலையிடலை. நாங்கள் யார் விட்னஸ் கேட்குறாங்களோ விட்னஸை மட்டும்தான் அனுப்பிச்சி வைப்போம், விக்டிமை மட்டும்தான் அனுப்பிச்சி வைப்போம். கோர்ட்டில் கேஸ் நடக்கும் போதும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஒருத்தரும் கூட நாங்கள் போய் பார்க்கல. காரணம் என்னென்னா, நீதித்துறையின் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தோம். நாங்கள் அந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் மறுபடியும் டைம் எடுத்துருச்சு. ஒரு வருஷம் டைம் ஆயிடுச்சு. ஃபண்ட் ஒதுக்கி
அதுக்கு தனியாக கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்பெஷலாக வந்து இந்த கிளாஸ் ரூம்ஸ் போடுறது, விக்டீமை வந்து அக்யூஸ்ட் பார்க்காம இருக்கிறது, இந்த மாதிரியான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு தான் டிலே ஆச்சு. கோவிட்டில் 2 வருஷம் போயிடுச்சு. அது உங்களுக்கு இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நாம் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் விசாரிக்க முடியாது, நேரடியாக தான் விசாரிக்கணும். அதனால அந்த டிலே தான் இந்த டைம் டிலே. அதுக்கப்புறம் ட்ரையல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சிபிஐ தரப்பில் ஒரு இடத்துலையும் கூட தொய்வு இல்லாமல் 68 விட்னஸையும் வெளியே என்னைக்கு விட்னஸ் வர்றாங்க, யார் வர்றாங்க, எப்போ வர்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு சிபிஐ நல்லா விசாரிச்சாங்க. இல்லை, அடிதடி வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்து அதை அப்போயே கைவிட்டுட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிதடி வழக்கை விட இந்த பாலியல் வழக்கு ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கிளப் பண்ணி சார்ஜ் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிதடி வழக்கு 60 கிரைம் நம்பர் 60 ஆஃப் 2019 பொறுத்த வரைக்கும் அதை க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டுட்டு அந்த வழக்கு ஒரு தன்மையே இல்லை. நாம் இப்போ அது பின்னாடி போயிட்டு இன்னொரு 4 இன்னும் தேவையில்லாமல் டைவர்ஷன் வேண்டான்ட்டாங்க சிபிஐ. எங்ககிட்ட சொல்லிட்டு தான் அது பண்ணாங்க. அடிதடி வழக்கு முக்கியமா, உங்களுக்கு பாலியல் வழக்கு முக்கியமா? பாலியல் வழக்கில் முக்கிய தண்டனை வாங்கி தர்றது ரொம்ப முக்கியம். அடிதடி வழக்குனால கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது, இது தடமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அடிதடி வழக்கை சிபிஐ வந்து முடித்து வச்சுட்டு தான் இந்த பாலியல் வழக்கை வந்து முழுமையான விசாரணைக்கு எடுத்தாங்க.